ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்திருப்பதினாலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒருமனதோடு நாம் இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் கண்களை மூடி நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசப்பா, இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, இந்த ஜெப ஊழியத்தை எங்களுக்கு நீ தந்தீரே. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். தேசத்தின் பலவிதமான சூழ்நிலைகளை நினைத்து நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருளிலே வாழும் ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணரக்கூடிய, ஆண்டவரே உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். இணைந்து நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தருந்தேவா, களைத்தோரை தேற்றிடுவே, இளைப்பாறுதல் தருந்தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரு நாதா, என்ன நிந்தை நேரிடினும்
என்னை கைவிடாதிரு நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் கீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் கீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கும் அடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டிடுமே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டிடுமே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகின்றேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகின்றேன். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வரை. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்துக்கும் துரு இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும்
நியாயம் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்பதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கலாம். ஆனால் எப்போது இருக்கும் என்று நாம் நேரத்தையோ சமயத்தையோ சொல்ல முடியாது. காலையிலோ மாலையிலோ நடுராத்திரியிலோ எந்த நேரத்திலும் அவர் வரலாம். ஆனால் நாம் தான் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அநேகரை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியிலே நாம் ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா பக்தன் பாடியிருக்கிறார். வெறுங்கையாய் நான் உம்மிடத்தில் எப்படி நான் வருவேன் என்கிறார். அன்பானவர்களே, நாம் வெறுங்கையாய் நாம் செல்லக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதோடு கூட அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டும். இது நம்முடைய தொழில், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தேவ பணி. அன்பானவர்களே, ஆகையினால நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். முதலாவது நாம் பார்க்கும்போது அந்த முடிவு சமீபமாயிற்று. ஆகையினாலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு பேரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தெளிந்த புத்தி நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க நம்ம ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நேரம் இல்லையா? காலையில் சீக்கிரமாக எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அந்த அறுவடையை நமக்கு நிறைவேற்றி தருவார். நாம் நினைத்தபடி ஆத்மாக்களை அறுவடை செய்ய அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு என்ன வயசாயிட்டமா நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு நேரமே இல்லை, காலையில் வேலைக்கு போனோம் எழும்பி போனோம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்ட்டு சிலர் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இன்று எனக்கு வயசாயிற்று உண்மைதான். ஆனால் ஊட்டியில் நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு எழும்பிடுவேன். காலையில் 4 மணிக்கு எழும்பி நெடுங்கால் முழங்காலில் நின்று அப்படியே ஆண்டவரை துதித்து ஜெபித்து வேதத்தை முழங்காலிலே வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜெபித்து 1 மணி நேரம், 4லேருந்து 5 மணி வரை 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சீசரை பார்த்து கர்த்தர் நம்மிடத்தையும் கேட்கிறார். ஆகையினால அந்த காலை நேரம் சிறப்பான நேரம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க படிச்சிட்டோன்னா அந்த சமயத்தில் அப்புறம் 4லேருந்து 5 மணி வரை 1 மணி நேரம் ஜெபம் முடிஞ்சோன்னா கிச்சனில் போகணும், அவசரமாக ஏதோ ஒன்று செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு, ஏன்னா பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய ஒரு பிள்ளை சின்ன வயசு, அதுகிட்ட எல்லா சமையலும் கொடுக்க முடியாது. எல்லா வேலையும் முடித்து இந்த பிள்ளைங்க கையில் சரி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு வா, அவ்வளோதான் அந்த பிள்ளையால் முடியும். 12 வயசு சின்ன பிள்ளை. ஆகையினால அன்பானவர்களே, இந்த விதமாக இப்படிய காலை எழும்பி நம்ம ஜெபித்தோன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே காணப்படும். ஆண்டவர் ஞானத்தை தருவார். அவ்விதமாக நாம் ஜெபத்தின் மூலமாக ஆத்துமாக்களை என்ன செய்யலாம்? ஆதாயம் பண்ணலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன்.
சுவிசேஷ பணிக்கும் செல்லலாம். செல்ல முடியாதவர்கள் நாம் இருக்கிற இடங்களில் தேவ சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். ஆண்டவர் அதற்கான வழி காரியங்களை செய்து தருவார் என்பதற்கு சந்தமே இல்லை. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் ஜொலிப்பார்களாம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த ஜெப ஊழியத்தை நாம் விட்டு விடக்கூடாது. அதோடு கூட பாருங்க, முடிவு சமீபமானபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கால சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமானபடினால எப்படி லேவியராமத்தில் அந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறதோ, அதே போல் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்படுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, முடிவு சமீபமானபடினாலே ஜெபிக்க மாத்திரமல்ல, மிக முக்கியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆகையினால நம்ம நிச்சயமாக கர்த்தருக்கு நம்மை ஒப்புவித்து ஜெபத்தின் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் நான் சேர்க்க வேண்டும். கடைசியாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்படுகிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எவ்வளவு அருமையாக இருக்குது. தப்பிப்போன மார்க்கத்திலே இருந்து ஒருவனை திருப்புகிறவன், ஒருவனை ஜீவ மார்க்கத்துக்கு திருப்புகிறவன் அவனுடைய ஆத்துமாவை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறான் என்று பார்க்கிறோம். ரொம்ப முக்கிய அன்பானவர்களே, நம்ம யாரையும் தேடி முடியாத பட்சத்தில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நாம் ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான ஒன்று. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தேசத்திற்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையால் யாவரும் பலப்படுவோம். தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று திராணியுடன் போர் புரிவோம், திராணியுடன் போர் புரிவோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால்
அவசத்துவ வல்லமையால் மாமிசம் இரத்தத்துடனுமல்ல துரைத்தனம் அதிகாரம் அந்தகாரத்தின் லோகாதிபதியோடும் பொல்ல ஆவியோடும் போராட்டம் நமக்கு உண்டு. போராட்டம் நமக்கு உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்வோம், சாத்தானின் சேனையை சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவசத்துவ வல்லமையால் அவசத்துவ வல்லமையால் நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, நாம் நம் தேசத்திற்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். தேச தலைவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தேச தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், கவர்னர்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஞானம் கிடைக்க, நாலா பக்கத்தில் இருந்தும் வரக்கூடிய எதிர்ப்பான காரியங்கள் இல்லாட்டினா சாதகமான காரியங்கள் எல்லாவற்றிலும் விவேகமாக பதில் கொடுக்கும்படியான ஞானத்தை தேச தலைவர்களுக்கு, ஆளுநர்களுக்கு, கவர்னர்களுக்கு, பொறுப்பானவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, தேசத்தை ஆளுகிறவர்கள் ஞானத்தோடு ஆளத்தக்கதாக உதவி செய்யுங்க. நாங்கள் ஜீவிய காலம் முழுதும் ஆண்டவரே அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நல்ல விவேகத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்பீராக. அவர்களுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய அதிசயத்தை காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்து நம்ம தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். வேதத்திலே பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி தொழில் செய்கிறவர்கள் தேவனுக்கும் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் உண்மையுள்ள மனுஷர்களாக ஜீவித்து பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, தொழில் செய்கிறவர்கள் தன்னுடைய ஞானம் பலன் எதையும் எந்த மனுஷனையும் நம்பாது கர்த்தரை மாத்திரம் நம்பி தொழில் செய்து செழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, தொழில் செய்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் தொழிலை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களை செழித்திருக்க வையும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் அடைகிறான் என்று பார்க்கிறோம். அதுபோல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உண்மையுள்ள ஊழியர்களுக்கு, உண்மையுள்ள தொழில் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில் செய்வதற்குரிய பலன், ஐஸ்வர்யம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் உதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு தொழில்களை செய்யத்தக்கதாக, கர்த்தரை நம்பி தொழில்கள் செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாருமே எண்ண வேண்டாம், என்னுடைய சுய பலத்தினால் நான் சம்பாதிக்கிறேன் என்று எண்ணாமல் தேவனுடைய கரத்திலிருந்துதான் இந்த ஐஸ்வர்யம் வருகிறது என்று நன்றி சொல்லுகிற பிள்ளைகளோடு வாழ
கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இன்னமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் விவசாயம் செய்கிறவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, விவசாயத்திற்கு தேவையான மழை தேவன் தரும்படியாகவும் அதன் மூலம் விவசாயம் செழிக்க உணவு பற்றாக்குறை வராமல் தேவன் காத்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலம் நல்ல பலன் கிடைக்கவும், நல்ல பலன் கிடைக்கப்பெறாமல் ஆண்டவரே சிலர் தற்கொலை பண்ணி மரிப்போர் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படி நல்ல பலன் இல்லையே என்று தற்கொலைக்கு நேராய் போய்விடாதபடி ஆண்டவரே அவங்க பொறுமையோடு ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பயனடைய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் பெற்றான் என்று வேதத்திலே பார்க்கிறபடி அருமையான விவசாயிகளுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய கரங்களிலிருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தது போல தேவன் கொடுக்கும்படியாய் கர்த்தாவே தடைப்படுத்துகிற ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தடுத்து ஆள்கொள்ளுகிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, விவசாயத்தின் மூலம் கிடைக்கிற வருமானங்களில் ஆண்டவரே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே விவசாயத்தின் மூலம் வருகிற லாபத்தில் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பி தரும்படியாகவும் கொடுக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாக ஆண்டவரே உடல் ஊனமுற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊனமுற்றவர்கள் பல விதங்களில் கஷ்டப்படுவது உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே, ஊனமுற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், கேட்க முடியாமல் இருக்கலாம், ஆண்டவரே சிந்திக்க முடியாமல் இருக்கலாம், இன்னும் பல விதங்களில் ஆண்டவரே பல சூழ்நிலைகளிலே ஊனமுற்றவர்கள் சரீர ஆண்டவரே உறுப்புகளிலே பலவீனப்பட்டவர்கள் ஆண்டவரே நோயுற்றோர்கள் எல்லாரும் உண்டு கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், நடத்தும்படியாய், கர்த்தர் தொடும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருடைய ஆத்துமாவும் விலையேற பெற்றதப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு தேவ வசனம் கடந்து செல்லட்டும். ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்தில் நீ இயேசுவை காணும்போது மகிமையின் சரீரமாய், மகிமையுள்ளவளாய், மகிமை உள்ளவனாய் தேவனோடு நான் இருப்பேன் என்ற ஒரு விசுவாசத்தை ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஒருவேளை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும், கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும், பேச முடியாதவர்களாக இருந்தாலும், கேட்க முடியாதவர்களாக இருந்தாலும், நடக்க முடியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே எல்லாரையும்
சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். கர்த்தருடைய வருகைக்கு அவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, உதவி செய்வீராக. ஊனமுற்ற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆண்டவரே ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஹல்லேலூயா. எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, தேசத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஜெபிக்கும் போது வேறு அந்நிய ஆவிகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே நுழைந்து விடாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ளே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் உள்ள எல்லா வாலிபர்களும் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் கர்த்தாவே. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே தேசம் எங்கும் வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காதவர்கள் ஆண்டவரே கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இனி கேட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலும் பேரளவில் கிறிஸ்தவள் என்று பெயர்களை வைத்து கொண்டிருக்கிறாதபடி கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவளே கிறிஸ்தவள் ஆகையினால பேர் கிறிஸ்தவங்களாக யாருமே இல்லாதபடி உண்மையுள்ள சீஷர்களாக உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் தாரும். அந்த நாட்களில் ஆண்டவரே தேசத்தில் வன்முறை செயல்கள், கொடிய ஆண்டவரே பலாத்காரங்கள், ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத வேதனையான சம்பவங்கள், ஆண்டவரே கொடூரம் கொடூரம், துணிகரம் எல்லாருக்குள்ள இருக்கிற கொடூரங்கள் துணிகரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் கர்த்தாவே. பலாத்காரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சத்ருவானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி அவங்க இப்படி எல்லாமோ ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே சீரழிக்க பார்க்கிறான். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஆண்டவரே தேசத்தில் கொடுமைகள், ஆண்டவரே பாலியல் பலாத்காரங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலை வெறிகள் மாறி ஆண்டவரே ஒரு நல்ல சுத்தமுள்ள ஆண்டவரே தேசமாக எங்களுக்கு நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே கர்த்தர் உதவி செய்வீராக.
உதவி செய்வீராக. தேசத்தை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எழுப்புதல் அடையவும், அந்த எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை தேவன் எழுப்பி தரும்படியாய் ஆண்டவரே, கிறிஸ்தவ ஜீவியத்தை யாருமே அற்பமாய் எண்ணி விடாதபடிக்கு, கிறிஸ்தவ ஜீவியத்தை யாரும் ஆண்டவரே தப்பாக புரிந்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே ஜீவனுள்ள கர்த்தர் மேல், ஆண்டவரே தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கு, ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை இந்த கிறிஸ்தவத்திலே இருக்கிறது என்பதை மட்டும் ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டு கர்த்தாவே. துணிகரமான பாவங்களுக்கும், குடிக்கும், வெறிக்கும், வேசித்தனம், பிரச்சாரங்களுக்கும் ஜனங்களை விடுவித்து காத்து கொள்வீராக. சத்துருடைய கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே முறிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்கள் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கெல்லாம் சென்றதோ, எங்கெல்லாம் கர்த்தர் கடந்து சென்றீரோ, அங்கெல்லாம் உம்முடைய வசனம் ஆண்டவரே எல்லாரையும் மாற்றி இருக்கிறது. எத்தனையோ இடங்கள்லாம் மாற்றி இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். உம்மால் தான் கூடும், உம்மால் தான் கூடும். நீ நினைத்தால் முடியும். ஜெயம் கர்த்தரால் வருகிறதப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 2:46 படி ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருக்க வேண்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் ஒருமனம் இல்லை. நான் பெரியவன், நீ பெரியவன், உனக்கு ஒன்றும் முடியாது, எனக்கு தான் எல்லாம் முடியும், நான்கிற பதவி ஆசை, பண ஆசை எல்லாம் அது மாறி எல்லா காரியங்களும் கர்த்தருக்குரியது. எல்லாம் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருச்சபைகள் காணப்பட, ஒரு மனதோடு காணப்பட நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் திருச்சபை வளர வேண்டும். உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுடைய சாட்சியின் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டு திருச்சபையில் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனுதினமும் திருச்சபைகளிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வேத பகுதி மூலமாக
ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலும் திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஒரு மனதோடு பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் வளரக்கூடிய திருச்சபைகளாக மாற வேண்டும். எல்லாரும் பாரப்படுவோம். நம்ம எல்லாம் சண்டை போட்டோம்னா தேவநாமம் எவ்வளவு தூஷிக்கப்படும். ஆகையினால பொறுமையோடு தாழ்மையோடு ஜெபத்தோடு பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். திருச்சபை அப்போ தான் வளரும். புதிய ஆத்துமாக்கள் அப்போ தான் வந்து சேருவாங்க. நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகட்டும். திருச்சபைகளில் எல்லாம் அதிகமாக ஜனங்கள் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சபைகளில் அன்பு தணியக்கூடாது. அக்கிரமம் மிகுதியினாலே அன்பு தணிந்து போகிறது என்று பார்க்கிறோம். அப்படி அன்பு தணிந்து போகாதிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் விசுவாசிகள் தேவ அன்பினாலும் நிரப்பப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் மாயமற்ற அன்போடும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற மணவாட்டி திருச்சபைகளாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் இருந்தும் பல பகுதிகளிலிருந்து வட இந்திய மாநிலங்களுக்கு மிஷனரிகளாக கடந்து போயிருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக இயக்கங்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்றது போல ஆண்டவரே விஸ்வவாணி ஐஎம் ஆண்டவரே IMS ஆண்டவரே ஆண்டவரே ஜெம்ஸ் போன்ற எல்லா ஊழியங்களுக்காக ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே ஊழிய ஸ்தாபனத்தின் தலைவர்களுக்காக மிஷனரிகளுக்காக எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே எல்லாருடைய சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே விதைக்கிற விதைகள் 1 30 60 பலனை தரட்டும். கர்த்தாவே ஆண்டவரே ஆத்துமாக்கள் கர்த்தருக்கேற்ற முறையிலே ஆண்டவரே பலப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை தரிசிக்கக்கூடியவர்களாய் மாறட்டும். பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. உம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பணித்தளங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையினால் நிறையட்டும். கர்த்தாவே ஆத்துமாக்கள் அறுவடை ஆகட்டும். கர்த்தாவே ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கடைசி காலம் ஆண்டவரே நிறைவேறிற்று. ஆண்டவரே முடிவு சமீபமாயிற்று. ஜாக்கிரதையாய் ஆண்டவரே திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டுமே. ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே போதகர்கள் மிஷனரிகள் ஆண்டவரே காக்கப்பட
சோர்ந்து போகக்கூடாது. சீக்கிரமாக நீதி கிடைத்து நியாயம் கிடைத்து அவங்க வெளியில் வந்து உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய கர்த்தரை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு தைரியத்தை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. உம்மாலே தான் எல்லாம் கூடும். தேவன் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தி சீக்கிரமாய் நீதி கிடைக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்களுக்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த டேட்டுகளை மாற்றி வைக்கிறாங்கப்பா. சீக்கிரமாக அதுடைய ஆண்டவரே அந்த என்கொயரிகள் முடிந்து பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷமாக உம்மை மகிமைப்படுத்தி தங்களுடைய ஆண்டவரே இல்லங்களுக்கும் ஊழியங்களுக்கும் செல்லத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் செய்வீருங்க. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே, அவங்கள படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய போக்குவரத்து பாதுகாப்புக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எந்த விதமான அசம்பாவிதங்கள் வராதபடி பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே, படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரால் உயர்த்தப்படுகிற நேரத்தில் பெருமை அடைந்து விடாதபடி எல்லாம் நான் என்று ஆண்டவரே சுயநலம் முன்னே வந்து நின்று விடாதபடிக்கு இன்னும் தாழ்மைப்பட, அதனாலே வரக்கூடிய உயர்வை கர்த்தருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலை வாய்ப்புகளையும் பெற்று திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்நிய நுகத்தோடு பிணைந்து விடாதபடி ஜாக்கிரதையாக ஞானமாக நடந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாயினும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இதுபோல் ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்துவீராக. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்களுக்காக பாரப்படுகிற ஜெபிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இதற்காக உதவி செய்கிற கரங்கள் எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஃபோன் எல்லாம் சில நேரம் ஆண்டவரே ஒர்க் பண்ணவே மாட்டேங்குதப்பா. அவங்க கேட்குற காரியங்கள் சரியாக புரியலை. ஆனாலும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சத்ருவின் போராட்டங்களில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் ஆண்டவரே வியாதியை அவங்களிலிருந்து மாற்றி போடும்படியாய் சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் விடுதலையோடு காத்து கொள்வீராக. உம்முடைய நாம அதன் மூலமாய் மகிமை படட்டு. கர்த்தாவே, ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக. அற்புதங்களை காண செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய
எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திடுங்க. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துரு போராட்டங்களில் ஆண்டவரே துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவா நொறுக்கிடுவா ஜெயத்தை தந்திடுவா ஜெயத்தை தந்திடுவா தகர்த்திடுவா நொறுக்கிடுவா ஜெயத்தை தந்திடுவா ஜெயத்தை தந்திடுவா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய் பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய் பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை நாம் நம்பிடுவோம். அவரே நம்மை உயர்த்திடுவார். அவரே நமக்கு அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று தாவீது ராஜா சொல்றார். எல்லாருக்கும் தேவன் அடைக்கலம். எல்லாருக்கும் தேவன் அடைக்கலம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யாராவது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் பலவீனப்பட்ட பகுதிகளிலே உங்கள் வலது கையை வையுங்கள். ஒருவேளை நெஞ்சி வலியா உங்கள் மார்பிலே உங்கள் வலது கையை வையுங்கள். கால்வலி முட்டு வலி என்றால், கால்வலி கைவலி தலைவலி என்றால் அந்தந்த பகுதியில், தலைவலி என்றால் தலையில் கையை வைங்க. முழு சரீரமும் பலவீனம் என்றால் தலையில் கரங்களை வையுங்கள். ஜெபிப்போம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இந்த அருமையான பிள்ளைகளுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும் கர்த்தாவே. வியாதிப்பட்ட பகுதிகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். பலவீனப்பட்ட பகுதிகள் பலன் அடையட்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. உடைய பரிசுத்தமான இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும். பலவீனப்பட்ட பகுதிகளை பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசு எனக்கு பலன் தந்தார் என்று சாட்சி பகரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுகமில்லாமல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. நீ இந்த நாள் வியாதியிலே இருக்கிறவர்கள் பலப்படுவார்களாக. எழும்பி சாட்சிகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவர்களை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, குறை குற்றங்களெல்லாம் மன்னிங்க, ஆசீர்வதிங்கப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதபடி ஆண்டவரே முன்னேறி செல்ல கிருபை தாரும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஆம், இன்றே காண முடியும். கடந்ததை நினச்சி கலங்காமல், கடந்ததை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் புதியன செய்வார். கடந்ததை நினச்சி கலங்குனா புதுசாக பார்க்க முடியாது. கடந்ததை மறந்துடணும், நடந்ததை மறந்துடணும். அப்போ தான் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இங்கே நிறைய குப்பை கூளம் நெஞ்சியில் அடைச்சி வச்சுருந்தோன்னா அவரை ஆசீர்வாதத்தை போட முடியாமல் ஆயிரும். அதெல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உங்களை காக்கிறவர். அவருடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, நடத்துவீராக, அதிசயங்களை காண செய்வீராக. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்